ஜோதிடத்தில் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் இல்லைங்கிறார். ஆனால் இது உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படிங்கிற பட்டிமன்றத்தை விட பரிகாரம் உண்டு அப்படிங்கிறது உண்மை. அந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தில் எளிமையான பரிகாரங்கள் சில செய்யலாம். லட்சமாக பணம் செலவு பண்ணி யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு வாளி தண்ணி ஒரு செடியினுடைய வேரில் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னால் பலன் என்ன கிடைக்கும்? அந்த செடியினுடைய நுனியில் பூ பூக்கும். நீங்கள் தண்ணி ஊற்ற சொன்னதோ நான் அந்த வேருக்கு. சில பேர் செடி மேலெல்லாம் கூட தண்ணி தெளிப்பாங்க, அது பசுமையாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தண்ணியே நிறைய ஊற்றிட்டாலோ அதீதமான நீர் நின்றாலோ அது அழுகி போயிடும். ஆக பரிகாரத்தை நீங்கள் அந்த குரு மூலமாக சொல்லும்போது ஒழுங்காக கவனிக்கணும், தெளிவாக கேட்டுக்கணும், ஸ்ரத்தைய சிரவணம் பண்ணணும், கேட்கணும், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கணும். வேரில் போய் தண்ணி ஊற்ற சொல்கிறது, அதில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. உப்பு தண்ணியா, பச்சை தண்ணியா, நல்ல தண்ணியா, வெந்நீரா, இப்படின்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் விட்டுட்டு நல்ல சுத்தமான தண்ணீர், நீங்கள் என்ன ஆகாரம் சாப்பிடுவீங்களோ அப்படிப்பட்ட நீர் சாப்பிடணும். அப்படிப்பட்ட நீரை அந்த செடிக்கு ஊற்றணும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அப்போது ஜோதிடரும் சரி ஒரு குருவும் சரி உங்களுக்கு வழிகாட்டுறார். அந்த வழிகாட்டுறதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வேரில் செடிக்கு தண்ணி ஊற்றும்போது மறுநாள் விடிய காலையில் நுனியில் அந்த பூ பூக்குது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்க வெற்றி பெறுறோம். அதே மாதிரி தான் சில பூக்கள் பூக்கவே இல்லை சார், அந்த செடிகளில் பழங்கள் வரமாட்டேங்குது அப்படின்போது சில எருக்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பஞ்சகவ்யங்கள் இதெல்லாம் சொல்லி நவதானியங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டானது, அந்த வாஸ்துவுக்கு உண்டான அந்த இடத்துக்கு உண்டான தானியங்களை சொல்லி அந்த செடியினுடைய மரத்தினுடைய வேரில் போட்டு நீரை ஊற வைக்க சொல்லுவாங்க. அப்படி செய்யும்போது அது பூ பூக்கும், காய் காய்க்கும், பூத்து குலுங்கும். இது உண்மை. இதெல்லாம் அனுபவத்தில் பரிகாரமாக சொல்கிறது. பரிகாரங்கள் நிச்சயமாக உண்டு. பரிகாரம் இல்லை அப்படின்னா ஜோதிடம் பிரயோஜனம் இல்லை. பரிகாரங்கள் தெரிஞ்சு நீங்கள் அதை பிரயோகம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த பிரயோகத்தை நேரம் காலம் தெரிஞ்சு நீங்கள் பிரயோகம் பண்ணணும். கிருஷ்ண ஜெயந்தி எப்போ கும்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. பின்னாடி